வெல்கம் டு சாய் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஸ்மால் சைஸ் பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு போட போகிறேன். இன்றைக்கி 3 பேட்டர்ன் போட போகிறேன். டெடி பேட்டர்ன், மங்கி, டாகு. இப்போ பார்த்திங்கன்னா நான் போட்டு வச்சுருக்கேன். இது எவ்வளோன்னா நான் இன்ச்சஸில் போடல, சென்டிமீட்டரில் போட்டிருக்கேன். 2 சென்டிமீட்டருக்கு போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 2 சென்டிமீட்டருக்கு. இங்கே 2 சென்டிமீட்டர், இங்கே 2 இது ஃபுல்லாக 2 சென்டிமீட்டருக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். அதே போல் இதுலேயும் 2 சென்டிமீட்டர். இது பாருங்கள், 2 போட்டு இது இப்போ ஒரு A4 ஷீட்டில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் வரும் ஸ்மால் சைஸு. இப்போ நம்ம வந்து டெடிபியர் போட போகிறோம். டெடிபியருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டுக்கு மார்க் பண்ணிக்கும். அதாவது இந்த சைடு 1 2 3, இதில் 1 2 3. ஸோ இந்த ரோலையும் இதுலேயும் 3 எடுத்துக்கிறோம். இதில் வந்துட்டு இந்த 3rd லைனில் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு இந்த சென்டிமீட்டர்லேயே பாருங்கள், இந்த நடுவில் சென்டிமீட்டரில் 1க்கும் இந்த ஸ்டார்டிங்க்கும் நடுவில் ஒரு பெரிய லைன் வரும்ல, அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது அதோட பாயிண்ட் வந்து பாதி வரும், 1 சென்டிமீட்டரில் பாதி. அதே போல் இந்த சைடும் ½ இது மார்க் பண்ணிக்கோங்க. இது ஸ்ட்ரைட்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது போல் இந்த சைடும் அடுத்த லைன், இது ஃபஸ்ட்டு லைனு, இது செகண்ட் லைனில் அதே ½. ஓகேங்களா? இதுக்கு நேராக இப்போ இதுக்கு அடுத்த லைனு, இதுக்கு இந்த லைன். ஸோ அதுலேயும் இங்கேருந்து ஒரு ½ மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேலே, இது உள்பக்கமாக ஒரு ½. அதே தான், அதே பாதி, 1ல் பாதி. ஸோ இந்த சைடும் அதே போல் தான், 1ல் பாதி. இப்போ வரைஞ்சிக்கிட்டோம். இந்த இடம் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரும். ஸோ இதை ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இந்த லைனு, இந்த லைனு, இது இப்படி வளைவாக வரணும். இப்போ இந்த இதுலேருந்து மேலே இந்த இடத்துட்ட அதே பாதி, இந்த சைடு இதுலேயும் அதே பாதி. ஸோ இப்படி இது வந்து பேக் சைடு ஹெட்டு வரும். நான் அந்த ஏற்கனவே போட்டிருக்க பேட்டர்னை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இது ஒரு பீஸ் வரும். ஸோ இது பேக் சைடு ஹெட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 2 அதே ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். மொத்தம் டோட்டலாக 6 வரும் எடுத்துக்கிறோம். இதில் 2 தான் வரும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி இந்த சைடு ஒரு ½ இல்லை, இங்கிட்டு 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட்டு. இந்த சைடு ஒரு பாதி, நம்ம இங்கேருந்து இங்கே பாதி, இந்த லைன்லேருந்து இது இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கே உள்பக்கம் 1 சென்டிமீட்டரில் பாதி. அதே போல் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு 1 சென்டிமீட்டருக்கு இந்த இடம், இந்த மார்க் பண்ணதுலேருந்து 1 சென்டிமீட்டருக்கு மேலே போட்டுக்கிறீங்க. இதில் வந்து இதில் இப்படியே தான் வரும். இதில் ஒன்றும் மார்க் பண்ணுறதுக்கு இல்லை, இப்படியே வளைவாக. இதில் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு இங்கே டாட் வச்சுக்கோங்க. இந்த லைன்லேருந்து இங்கே 1 சென்டிமீட்டர் மேலே லைட்டாக கொஞ்சம் வரும், அவ்வளோதான். இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு வளைவாக அப்படி வரைஞ்சிக்கோங்க. இதில் மார்க்கிங் கரெக்ட் இல்லை, இது மட்டும் இங்கேருந்து ஒரு சென்டிமீட்டர் வச்சு இங்கே டாட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் அப்படி தான், இங்கேருந்து இங்கே 1 சென்டிமீட்டர் இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. இது இப்படி வளைச்சி இப்படி இது பண்ணிடுங்க. இப்படி வளைச்சி வரணும். இது கலவெல்லாம் இல்லை. இப்போ இதையும் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இந்த டாட்டும் மேலே வச்சுருக்க டாட்டையும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிடுங்க. இது ஹெட்டு, ஃப்ரண்ட்டு ஹெட்டு. இது வந்து இப்படி வரும். இது வந்து 2 பீசஸ் வரும், ஆப்போசிட்டில் வரும்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த சென்ட்ரு பீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒன்றுக்கும் இங்கேருந்து 1 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு சென்டிமீட்டர் தான் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் எப்படியே கிராஸாக வரும். இந்த 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 கார்னர் இருக்கு இல்லையா, இதுலேருந்து சும்மா லைட்டாக இங்கே ஒரு டாட்டு, அது மாதிரி இந்த சைடு ஒரு டாட்டு, இந்த டாட்டையும் இதையும் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. ஸ்கேல் வச்சு இப்படி லைட்டாக ஸ்லாண்டிங்காக வரும். இது ரெண்டையும் இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சென்டரில் வந்து 1 சென்டிமீட்டர் வர மாதிரி இந்த நடுவில். ஸோ இந்த இடம் மட்டும் இப்படி வரணும். இந்த இடத்துல லைட்டாக அப்படி, இதுக்கெல்லாம் வந்து அளவு கிடையாது, அந்த கர்வ் மட்டும்தான் வரணும். இது மட்டும் 2 பாக்ஸு இந்த லைன்லேருந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இதுக்கு நேராக இங்கே வரும். இங்கேருந்து 1 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதை அப்படியே வளைச்சி கொண்டு வந்துடுங்க. இது 4 ஹெட்டு. இது சென்டரில் வரும் இல்லையா, ஃப்ரண்ட்டு ஹெட்டிலே சென்டர் பீஸு. இது வந்து ஒரு பீஸ் தான். இதுக்கு வந்து இது மேலே வரும் ஏரோ மார்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து அதோட நோஸுக்கு வந்துட்டு 1 2 3 4 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இதுவும் அப்படியே இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர்லேருந்து லைட்டாக அப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு 1.5 சென்டிமீட்டர். இதே போல் இந்த சைடு மீதி அப்படியே வளைச்சி இந்த அடியில் வர வரைக்கும். இதில் இந்த ஷேப்பு வரணும், நம்ம தான் போட்டிருப்போம்ல. இது வந்து நோஸு, இது ஃபெல்ட்டு கிளாத்து, ஒரு பீஸ் தான். அதே போல் இதுவும் அப்படி தான். அடுத்து வந்து இயருக்கு வந்துட்டு இங்கேருந்து 1 சென்டிமீட்டரும் இங்கேருந்து 1 சென்டிமீட்டரும் டாட் வச்சுக்கோங்க. இதை அப்படியே வளைச்சி அந்த இயர் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இது 1+1 ரிவர்ஸ் வந்து ஃபர்ரு, 1+1 ரிவர்ஸ் வந்து ஃபெல்ட்டு கான்ட்ராஸ்ட் கலர். இதுக்கு வந்துட்டு மேலே வரும். இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோட ஹேண்டு வந்து நம்ம வரைய போகிறோம். ஹேண்டுக்கு வந்துட்டு இப்போ இந்த ரெண்டு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். 2 ஸ்கொயரில் இது ஸ்கேல் வச்சு ஒரு இந்த இடத்துலேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு அப்படி லைட்டாக இதாக வரணும். அதில் வந்துட்டு இங்கே ஒரு இது வச்சுக்கோங்க, ஒரு 1 இன்ச் இங்கே இப்படியே தான் வரும். இந்த டாட் இங்கே தான் வரும். இதில் இந்த இடத்துல இப்படியே தான் வரும், இங்கே இப்படி வரும். ஸோ இதுலேருந்து இப்படி வளைச்சி அந்த ஷேப்புக்கு வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து 2+2 ரிவர்ஸு, மொத்தம் 4 பீசஸ் வரணும். நம்ம அதில் தனித்தனியாக கட் பண்ணுவோம். இதில் ஒரே ஷேப் தான் வரும். இது சின்னதுங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு பேக் சைட் பாடி வரைய போகிறோம். பேக் சைட் பாடிக்கு 1 2 3 பாக்ஸஸ் எடுக்க போகிறோம். அதில் வந்துட்டு இது மேலேருந்து கீழே 3 பாக்ஸு, 1 2 3 4, இதில் வந்து 4 பாக்ஸ் எடுக்க போகிறோம். 4 பாக்ஸில் மேலே டாப்பில் வந்து இந்த இதுலேருந்து 1 சென்டிமீட்டருக்கு இங்கிட்டு ஒரு இது வச்சுக்கோங்க, இங்கிட்டு 1 சென்டிமீட்டர். முதல்ல இங்கேருந்து 1 சென்டிமீட்டருக்கு கீழே வச்சுக்கோங்க. இதுலேருந்து இதுக்கு இங்கேருந்து 1 சென்டிமீட்டருக்கு வச்சுருக்கீங்க இல்லையா, இங்கேருந்து 1 சென்டிமீட்டருக்கு வச்சுருக்கோம். இங்கேருந்து 1 சென்டிமீட்டர் வைக்கும்போது கொஞ்சம் மேலே இந்த டாட் வச்சுருக்கிறதுக்கு மேலே வரணும். ஏன்னா இது இப்படி லைட்டாக இப்படி வளைவாக வரணும். இது அந்த ஹெட்டுக்கு வர்றது. ஸோ இந்த ஹெட்டுலேருந்து இந்த செகண்ட் லைனில் இப்படி வரணும்.
இது அப்படி கிராஸாக அப்படி வளைச்சி கொண்டு வந்துடுங்க. இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. இது இந்த லைன் இப்படியே தான் வரும். 1 2 3 4வது லைனை தாண்டி இப்படி போயிடணும். இதில் லைட்டாக இப்படி வளைச்சி 1 2வது லைனில் இப்படி முடிக்கணும். இதில் லைட்டாக இப்படி வளைச்சிக்கோங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்குது, இந்த லைன் இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி இப்படி வளைச்சி கொண்டு வந்துடுங்க. அடுத்து இந்த லைன்லேருந்து இந்த கரெக்டாக இந்த லைன் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல போட்டுக்கோங்க. இந்த இடத்துட்ட இதில் இந்த வளைவுக்கு இந்த லைன்லேருந்து இந்த லைனு, இந்த லைன்லேருந்து இந்த லைனு லைட்டாக அந்த இந்த ஷேப் வரணும், அவ்வளோதான். இது இப்படி வரணும். 1+1 2 பீசஸ் வரணும். ஃபர்ரு கிளாத்து. இது வந்து பேக் சைட் பாடி. இப்போ இது பேக் சைட் பாடி போட்டாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு பாடிக்கு வந்து 1 2 3 4 மேலேருந்து 4 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த சைடு ஒரு சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. இந்த சைடு ஒரு சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. இந்த செகண்ட் லைன் இப்படியே தான் வரும். இதுலேருந்து இப்படியே வளைச்சி கொண்டு வந்துடுங்க. இதில் வந்துட்டு 1 சென்டிமீட்டருக்கு இங்கே வரும். இந்த லைன் இப்படி லைட்டாக மார்க் வரும். இதை வளைச்சி இப்படி கொண்டு வந்துடுங்க. இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது 1 சென்டிமீட்டர் வருது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1.5 சென்டிமீட்டர் வருது. இதுலேருந்து 1.5 சென்டிமீட்டர் வருது. இந்த லைன் அப்படி தான். இது 1 சென்டிமீட்டர். இங்கேருந்து இங்கே 1 சென்டிமீட்டரு, இங்கேருந்து இங்கே 2 சென்டிமீட்டருக்கு வருது. கொஞ்சம் 2 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட்டு கொஞ்சம் முன்னாடி வரும். இது வந்து 1+1 ரிவர்ஸு, ஃப்ரண்ட்டு பாடி, ஃபர் கிளாத்து. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபுட் பேடு இருக்கு இல்லையா, அது வரைகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு 1 2 3 4 ஸ்கொயர் டோட்டலாக எடுத்துக்கிறோம். 4 ஸ்கொயரில் இங்கே 1.5 சென்டிமீட்டரு, இந்த சைடு ஒரு 1.5 சென்டிமீட்டரு, கீழே ஒரு 1.5 சென்டிமீட்டரு, மேலே டாப்பில் ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு டாட் வச்சுக்கிறோம். இதை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறோம். இது 2 பீசஸ்ஸு கான்ட்ராஸ்ட் கலர். இது வந்து அந்த ஃபுட் பேடு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோட லெக்குக்கு வந்துட்டு இப்போது 4 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். 4 ஸ்கொயரில் இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் வரும். 1 2 தேர்டு லைனில் இப்படி லைட்டாக வளைச்சிக்கோங்க. இந்த இதில் இருக்கு இல்லையா, இந்த செகண்டில் வந்து ஒரு சென்டிமீட்டரில் பாதியும், இதுலேயும் அப்படி தான் இந்த இடம் வரணும். ஸோ இதுலேருந்து இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வந்து போயிடுங்க. இந்த சென்டர் லைனில் இப்படி வளைச்சி வரணும். இதில் வந்துட்டு 1 சென்டிமீட்டர் கொஞ்சம் உள்ளுக்கு ஒரு டாட் வச்சுருங்க. அதில் இப்படி வளைச்சி இங்கிட்டு வரணும். இது ரெண்டும் இதுக்கெல்லாம் அளவு கிடையாது. இது லைட்டாக நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடணும், அவ்வளோதான். இது வந்து லெக்கு வந்துட்டு உங்களுக்கு 1+1 ரிவர்ஸ் வரும், பர்ரு வரும். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம பெரிய பேட்டர்ன் போட்டிருப்போம் இல்லையா, கொஞ்சம் அந்த மார்க்கிங் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்மால் சைஸு. இது வந்து நமக்கு இதுக்கு எவ்வளோ பேட்டர்ன் இது கிளாத்து தேவைப்படும்னு தெரியாது. நம்ம அந்த ஏற்கனவே செய்கிறோம் இல்லையா, இது வந்து ஃபெல்ட்டு கிளாத்தில் கூட நம்ம செஞ்சிடலாம், குட்டியாக கீ செயின் மாதிரி. நான் இந்த ஸ்மால் சைஸ் வந்து நான் இன்னும் போடலை. ஸ்மால் சைஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து டாகுக்கு போட்டிருக்கேன். டாக் வந்து பெருசு போட்டிருக்கோம் நம்ம. இது வந்து நான் இன்ச்சஸில் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த ஸ்கொயரு நம்ம அந்த டெடிக்கு போட்டது சென்டிமீட்டரில். இது வந்து நான் ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 1 இன்ச்சு. இந்த இதுலேயும் இன்ச்சு கணக்கில் மார்க் பண்ணியிருக்கேன், இதுவும் இன்ச்சில்.
ஸோ இந்த ஸ்கொயருக்கும் ஒரு இன்ச்சு அந்த மாதிரி ஸ்கொயர் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டாகுக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதெல்லாம் இப்போ கீழே உள்ளதெல்லாம் இதுவும் நான் A4 ஷீட்டில் தான் போட்டிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு 1 2 3 4 5 6 7 8 8வது ரோவில் நான் இப்போ மார்க் பண்ண போகிறேன். 8வது ரோவில் 1 2 லைன் முடிஞ்சு 3வது லைனில் ஒரு ½ சென்டிமீட்டரில் இது சொல்கிறேன். ½ சென்டிமீட்டருக்கு இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு ½ சென்டிமீட்டரில் இங்கிட்டு ஒரு டாட்டு. இதில் அடுத்து இந்த லைனில் 2 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு 2 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட்டு. ஸோ இங்கே இந்த ஷேப்பில் இந்த சைடு ஒரு சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கிட்டு 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு ½ சென்டிமீட்டர் உள்ளுக்கு அடுத்த லைன் ஒரு ½ சென்டிமீட்டரு, இங்கேருந்து ஒரு சென்டிமீட்டருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, கீழே போட்டிருக்கதை ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த 2 லாஸ்ட்டு லைனில் 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே மார்க் பண்ணதும் இதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். மொத்தம் 3 மார்க்கிங், 1 2 3. அதே போல் இங்கேயும் இப்போ இந்த ½ சென்டிமீட்டருக்கு இங்கவும் இந்த சைடு 1 சென்டிமீட்டருக்கும் உள்ளுக்கு வச்சுக்கோம் இல்லையா, அதை அப்படியே வளைச்சி எடுத்துட்டு இந்த சைடு. ஸோ இதுலேருந்து ஒரு 4 சென்டிமீட்டருக்கு 4½ சென்டிமீட்டருக்கு ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கோங்க. அதே போல் இங்கேயும் 4½ சென்டிமீட்டர். இந்த சைடு வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சென்டிமீட்டருக்கு இங்கே உள்ளுக்கு வரைஞ்சிக்கோங்க. இங்கே ஒரு சென்டிமீட்டர். நீங்கள் அடுத்தடுத்த லைன் நான் மார்க் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டரில் அதில் பாதி. இப்போ இதை அப்படியே வளைச்சி இப்படி கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரியே இங்கே ஒரு ½ சென்டிமீட்டரும் இங்கே ஒரு ½ சென்டிமீட்டரும் இங்கே கொஞ்சம், இதையும் அப்படியே கொண்டு வந்துடுங்க. இப்போ இதில் இங்கே சென்டரில், இங்கே மேலேருந்து சென்டரில் ஒரு சென்டிமீட்டருக்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இதையும் இப்படி ஸ்லாண்டிங்காக வரைஞ்சிக்கோங்க, ஜாயின் பண்ணி வருங்க. இது டாகோட பாட்டம். இது ஒரு பீஸ் தான், ஒரு பீஸு. இது பாட்டம், டாகோட பாடியோட அடிப்பார்ட்டு. அப்புறம் மேலே டாப்பில் வரும் இல்லையா, அதுக்கு நெக்ஸ்ட்டு கீழேருந்தே நம்ம வரைஞ்சிக்குவோம். இந்த 3 ஸ்கொயர்ஸ் எடுத்துக்கிறோம். அதில் இந்த 1 2 இந்த ஸ்கொயரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு 2ல் ஒரு 1½ சென்டிமீட்டருக்கு இங்கே டாட் வச்சுக்கோங்க. அடுத்து 1 சென்டிமீட்டர் இங்கே 1½ ஃபஸ்ட்டு லைனில், அடுத்து 1 சென்டிமீட்டரு, திருப்ப 1½ சென்டிமீட்டர். ஆனால் இந்த சைடு அப்போ எதுவுமே தேவையில்லை. இதை இப்படி லைட்டாக வளைச்சி இதை அப்படியே கொண்டு வாங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண டாட் எல்லாமே அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இந்த இடம் மட்டும் இப்படி லைட்டாக இப்படி வரணும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு சென்டிமீட்டரும் இந்த சைடு ஒரு சென்டிமீட்டரு. இந்த இடம் இப்படி லைட்டாக மேலேருந்து இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு 1½ சென்டிமீட்டரு, இது 1 சென்டிமீட்டர். இது கொஞ்சம் லைட்டாக கிராஸாக வரணும். இந்த இடம் இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடமும் லைட்டாக கிராஸாக வரணும். இது ஒரு ½ சென்டிமீட்டர் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஒரு 1½ சென்டிமீட்டரு, இங்கேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர். இது இப்படியே
இதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளார எந்தெந்த இடத்துல கர்வ் வருதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து மேல் வரணும், அதாவது மேல் பார்ட்டு, பாடியோட மேல். இது வந்து 1+1 ரிவர்ஸு 2 பீசஸ் வரும். இது டாகோடது. அதாவது எந்த பாக்ஸில் எப்படி லைட்டாக கர்வ் வருது அதை பார்த்துக்கோங்க போதும். ரொம்ப அக்யூரேட்டாக இதுக்கு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹெட்டுக்கு வந்து இதுக்கு பக்கத்துலேயே வரைஞ்சிக்கிறேன். ஹெட்டு வந்து 1 2 3, இந்த 1 2 3 லைனு, அதுலேருந்து இதில் ஒரு சென்டிமீட்டருக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா வரைஞ்சிக்கோங்க. மேலேயும் 1 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிக்கோங்க. அது இதுக்கு நேராக வந்து 1.5 சென்டிமீட்டர் வரும். இதில் வந்துட்டு கீழேருந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர், இந்த இடம் நோஸ் வரும் இல்லையா, இதை இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. இதையும் கீழே இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த 4ஐயும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடம் வந்து இப்படி வரணும். இந்த கர்வில் வந்துட்டு இப்படி ஜாயின் பண்ணுறோமா, இந்த கர்வ் வந்துட்டு இது இப்படி வந்துடணும். இதில் இப்படி மேலே இப்படி லைட்டாக வளைச்சி இந்த இடம், இந்த ஜாயிண்ட்லேருந்து இப்படி இந்த இடம் நோஸ் வரணும். ஸோ இது ஹெட் பார்ட்டு முடிஞ்சிச்சு. அடுத்து நோஸுக்கு வந்து நோஸ் வந்து இது சென்டர்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு இது அந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு போகணும், அவ்வளோதான். இப்படி லைட்டாக இப்படி வளைச்சி இப்படி கொண்டு போயிடுங்க. இப்படி கீழே, அவ்வளோதான் நோஸு. நெக்ஸ்ட் வந்துட்டு லெக் பீஸ். லெக்கு வந்துட்டு இதில் சென்டரில் இங்கேருந்து இங்கே 1 சென்டிமீட்டரு, இங்கேருந்து இங்கே 1 சென்டிமீட்டரு, இதில் வந்து 1.5, அதே மாதிரி இங்கேயும் 1.5. மேலே வந்துட்டு ஒரு 2 இன்ச்சஸ்க்கு, சாரி 2 சென்டிமீட்டருக்கு இந்த சைடு இந்த சைடு. இது வந்துட்டு இப்படி பண்ணிடுங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த 2 இதையும். இது கிராஸாக வரணும், இது இப்படி வரணும். இதை லைட்டாக இப்படி பெண்டாக இப்படி வளைச்சிக்கோங்க. இந்த இடம் கொஞ்சம் மேலே வந்துடுங்க, அவ்வளோதான். இது 4+4 ரிவர்ஸு ஃபர் வரும். லெக் இது இப்படி வரணும். இப்போ இந்த பீஸ் முடிஞ்சிச்சு. இயர்ஸுக்கு நம்ம எடுத்துக்குவோம். இயர்ஸ்க்கு வந்துட்டு இந்த 2 லைன்ஸ், இந்த லைனும் இந்த லைனும், இந்த லைனுக்கு பக்கத்தில் இதுவே போதும். இந்த ஒரு லைனை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 1 2 3 4வது லைனுக்கு கீழே ஒரு சென்டிமீட்டருக்கு, ஒன்றும் இல்லை, 1/2 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. 1 2 3, அதாவது ஃபஸ்ட்டு லைனு, செகண்ட் லைன், தேர்டு, 4th லைனுக்கு கீழே ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு. இதை அப்படியே சும்மா அந்த ஷேப்புக்கு வரைஞ்சிருங்க. இயர் வரும் இல்லையா, அந்த ஷேப்புக்கு இந்த லைன்லேருந்து வரைஞ்சிருங்க. இது எல்லாமே, அதாவது இது பக்கத்தில் வர மாதிரி, அவ்வளோதான். இதே தான் ஃப்ரண்ட்டு. மேலே ஹெட்டுக்கு சென்ட்ரு பீஸ் வரும் இல்லையா, அந்த பீஸு. இதுக்கு வந்துட்டு இந்த சைடு ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு புள்ளி வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு. இங்கே வந்துட்டு 2 சென்டிமீட்டரு. அதே தான் இந்த சைடும் ஒரு 2 சென்டிமீட்டரு. கீழே வந்துட்டு 1.5, இங்கேயும் 1.5, இங்கே வந்து ஒரு 1/2, இங்கேயும் ஒரு 1/2. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2 சென்டிமீட்டர். இது இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும். இதெல்லாம் அப்படியே இந்த டாட் எல்லாம் ஜாயின் பண்ணிடுங்க.
இது மேலே இது வந்து இயர்ஸு 1+1 ரிவர்ஸு 2 பீசஸ் வரும். இது ஹெட்டில் வந்து சென்டர் பீஸு, இது வந்து ஒரு பீஸ் வரும். ஹெட்டு வந்து 1+1 ரிவர்ஸு 2 பீசஸ் வரணும். இது வந்து ஃபில்ட்டு கிளாத்து ஒரு பீஸ். இப்போ டெய்லு இந்த சைடு 2 சென்டிமீட்டர், இந்த சைடு ஒரு 2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து 2 சென்டிமீட்டர், இங்கேருந்து ஒரு 2.5, அதாவது இந்த கார்னரில் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கேருந்து ஒரு 1 சென்டிமீட்டரு, இதில் 1 சென்டிமீட்டர் அடுத்த லைனுக்கு வச்சுது. இது வந்துட்டு 1 சென்டிமீட்டருக்கு உள்ளுக்கு வரணும். அடுத்து இது ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு வரும். இதை அப்படியே வளைச்சி கொண்டு வந்துடுங்க. இது இப்படி வளைச்சி இதை இப்படி அந்த டெய்ல் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. இது 1+1 ரிவர்ஸு, இது டெய்ல். ஸ்மால் சைஸ் டாகோட பேட்டர்ன் இப்போ ரெடி. இப்போ மங்கிக்குள்ள பேட்டர்ன் போட போகிறோம். மங்கிக்கு பேட்டர்ன் வந்து நான் பெருசு போடலை, இப்போ ஸ்மால் சைஸ் போடுறேன். சென்டிமீட்டரில் போடாமல் இன்ச்சஸில் தான். நம்ம டாகுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரியே தான் போட்டிருக்காங்க பாருங்கள். 1 இன்ச்சு 1 இன்ச்சு 1 இன்ச்சு 1 இன்ச்சு சைஸில் தான் இதுவும் 1 இன்ச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு பாடி பார்ட்டு. பாடிக்கு வந்துட்டு நான் இப்போ 1 2 3 4 1 2 3 எடுத்துருக்கிறேன். 3ல் வந்துட்டு தேர்ட் ஒன்னில் 1 சென்டிமீட்டருக்கு இங்கேருந்து 1 சென்டிமீட்டருக்கு டாட் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு 1.5 சென்டிமீட்டருக்கு, இது வந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாகவே தான் வரும். இதில் வந்து லைட்டாக இப்படி 1 சென்டிமீட்டருக்கு இப்படி ஸ்லாண்டிங்காக லைட்டாக இப்படி போட்டுக்கோங்க. இதில் வந்து இப்படி வளைச்சிட்டு இப்படி கொண்டு போயிடுங்க. இது ஸ்ட்ரைட்டாக தான் வரும். இது உங்களுக்கு அளவு வேணும்னா இங்கே பாருங்கள் 2 சென்டிமீட்டருக்கு இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே 2 சென்டிமீட்டருக்கு. அப்போ இதையும் ஜாயின் பண்ணிடுங்க. இதுக்கு வந்துட்டு இங்கேருந்து 2 சென்டிமீட்டருக்கு இங்கே டாட் வச்சுருங்க. அதை இப்படி வளைச்சி இங்கே கொண்டு போயிடுங்க. அப்புறம் இதில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த லைன்லேருந்து ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு, இங்கேருந்து இங்கே 1/2 சென்டிமீட்டருக்கு உள்ளுக்கு டாட் வச்சுருங்க. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கேருந்து இந்த லைன்லேருந்து இங்கே 1 சென்டிமீட்டரு, இந்த லைன்லேருந்து இங்கே 1 சென்டிமீட்டரு, இது இங்கே வந்துடும். ஸோ இந்த டாட்டை ஃபுல்லாக இப்படி வளைவாக ஜாயின் பண்ணிடுங்க. இது மேலே வந்து இது ரெண்டையும் இது இப்படி தான் வரும். இது வந்து பாடி பார்ட், மங்கியோட பாடி பார்ட். இது வந்து பேக் சைடு. அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு பார்ப்போம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 2 3 4 4ல் இது சென்ட்ரு இந்த லைன் வச்சுக்கோங்க. இந்த லைனில் கொஞ்சம் மேலே ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு டாட் வச்சுக்கோங்க. இது இப்படி கிராஸாக இதையும் ஜாயின் பண்ணணும். 2 சைடும் வி ஷேப்பில் வரணும். இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல லைட்டாக அப்படி வளைவாக வரணும். இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வரணும். ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒரு 2 சென்டிமீட்டருக்கு டாட் வச்சுக்கோங்க. அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு. இதில் வந்து இங்கேருந்து ஒரு சென்டிமீட்டருக்கு, இதுலேருந்து ஒரு சென்டிமீட்டருக்கு, இதுலேருந்து இப்படி லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு டாட் வச்சுக்கோங்க.
இந்த சைடு 1.5, இந்த சைடு ஒரு 1.5. ஸோ இதையும் லைட்டாக அப்படி கிராஸாக மேலே வந்துட்டு இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் வரும். இது வந்து ஃப்ரண்ட் பாடி. இது வந்து ஒரு பீஸ் தான் வரும். இது வந்து 1+1 ரிவர்ஸு 2 பீசஸ் வரும். ஃபர் கிளாத்தில் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹெட்டுக்கு வந்து சென்டர் பீஸ் வரும். அதுக்கு வந்துட்டு 1 2 3 4 லைன் எடுத்துக்கிறோம். 4 லைனில் ஃபஸ்ட்டு இந்த லைனில் வந்து ஒரு 2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு 2 சென்டிமீட்டர், இந்த லைன்லேருந்து இங்கே ஒரு 2 சென்டிமீட்டருக்கு. இதுலேருந்து 1 2 ஃபஸ்ட்டு லைனு, செகண்ட் லைனு, தேர்டு லைனும் அதே தான் 2 சென்டிமீட்டர் தான் வரும். இங்கேயும் இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கோங்க. அது மேலே வரும். இதுலேருந்து இந்த மூணாவது 1 2 நடுவில் 2 லைன் வருது இல்லையா, இதை அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. அதே போல் தான் இந்த சைடும். இந்த அடுத்த லைனுக்கு மேலே ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது இப்படி கிராஸாக. இப்போ இது வந்துட்டு ஒரு பீஸு. இது ஹெட்டோட சென்டர் பீஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஹேண்டில் வரும். ஹேண்டு வந்து 2 பீஸ் வரும். அதில் ஒரு பீஸ்க்கு வந்து இப்போ சும்மா லைட்டாக இங்கே சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் கம்மி தான். அது மாதிரி இந்த சைடும் இது இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வந்துடணும். அப்படி லைட்டாக அப்படி வளைவாக வரும். இது ஸ்ட்ரைட்டாக வரும். இது ஹேண்டு பீஸ் வரும். 2+2 ரிவர்ஸ் வரும். இதில் வந்துட்டு இன்னொன்று வந்து ஃபெல்ட்டு ஜாயின் பண்ணும். அதுவும் 2+2 ரிவர்ஸ் தான். அதுக்கும் அதே போல் தான். இங்கே எப்படி கொஞ்சமாக இடம் விட்டுருக்கோமோ அதே போல் இந்த பாருங்கள், இதில் 2 இதில் விட்டுருக்கோம். இதை இப்படி லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃபேஸில் மவுத் வரும் இல்லையா, அதுக்கு வந்து இங்கே 2 சென்டிமீட்டருக்கு, இந்த சைடு 2 சென்டிமீட்டர், இந்த சைடு 2 சென்டிமீட்டரு. அதே போல் மேலேயும் ஒரு 2 சென்டிமீட்டர், கீழே கரெக்டாக இந்த இடத்துல வந்துடும். ஸோ இது வந்து இப்படி ஓவல் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. இந்த இடம் இப்படி லைட்டாக பெண்ட் ஆகிடும். இது வந்து அந்த கரெக்டாக அந்த மவுத்துக்கு வரும். இன்னொரு பீஸ் மவுத்துக்கு வரும். அது வந்துட்டு இந்த 4 ஸ்கொயரையும் எடுத்துக்கோங்க. மேலே ஒரு 2 சென்டிமீட்டரும் கீழே ஒரு 2 சென்டிமீட்டரும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு இப்படி லைட்டாக இந்த சைடு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இயர்ஸ். அதோட இயர் வந்து இந்த ஒரு ஸ்கொயர்லேயே முடிச்சிடலாம். இந்த பாருங்கள், இப்படி இயர் ஷேப்பில் வரைஞ்சா போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோட ஹெட்டுக்கு மெயின் சைடு ஃபேஸுக்கு வந்து இந்த இது இருக்குல்லையா, அந்த லைனுக்கு பக்கத்தில் லைட்டாக இந்த இதுக்கு எடுத்தோம் இல்லையா சின்னதாக, அதே போல் இந்த சைடு அதே மாதிரி இதுலேருந்து இது கொஞ்சம் இந்த சைடு இங்கே வரும். இந்த இடம் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு சென்டிமீட்டரு, இங்கேருந்து ஒரு சென்டிமீட்டர். இதில் வந்துட்டு லைட்டாக அப்படி ஒரு இது இப்படி வளைச்சி இப்படி 3 மாதிரி இங்கே போட்டுக்கோங்க.
இதை அப்படியே இங்கே கொண்டு வந்துடுங்க. இது ஸ்ட்ரைட்டு, இது ஹெட்டு சைடு ஃபேஸு. ஸோ இது 1 + 1 2. டெய்லுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளோ ஹைட்டு வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு ஹைட் வச்சுக்க போகிறேன். இங்கேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர், இதுலேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர், அப்படியே இந்த கடைசி வரைக்கும். இதெல்லாம் லைட்டாக கடைசியில் வந்து இப்படி லைட்டாக வளையும், அவ்வளோதான். இது டெய்ல் ஒரு பீஸ். இதோட மங்கி பேட்டர்ன் முடிஞ்சிச்சு. இது கண்டிப்பாக வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.